வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். பிளானரை பள்ளி கல்வித்துறை சார்பாக வெளியிடப்படுறாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய இந்த ஆனுவல் பிளானரில் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு இருக்கும் அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே எதிர்பார்க்கப்படுகிறது. யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி போன்ற தேர்வுகளுடைய தேதிகள் மற்றும் காலி பணியிடங்களை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இருக்கும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தாங்க. ஸோ முதல்வர் விஜய் தலைமையிலான இந்த அரசில் ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் அதிக அளவில் எடுக்க போகிறதா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இந்த தகவலை நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காரு. அதனால் பள்ளிக்கல்வித்துறையில் புதிய ஆசிரியர் நியமனங்கள் இந்த ஆண்டு அதிக அளவில் இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக நம்பலாங்க. ஸோ நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கிற பிடிஏ பெற்றோர் கழகத்தை அணுகி பள்ளிக்கல்வித்துறையில் தனியார் ஆசிரியர்களை எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் டெட்டில் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா உடனடியாக பிடிஏ மூலமாக அந்த பள்ளிக்கு உங்களால் ஆசிரியர் ஆக முடியும். ஸோ அது தற்காலிகமான பணியிடங்கள். ஸோ இதற்கு 17,000 ரூபாய் வரை சம்பளம் கொடுக்குறார்கள். ஸோ அடுத்து இந்த பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு டெட் விலக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பிக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்னும் சரியான பதில்கள் வரல. பல ஆண்டுகளாக பணியாற்றி அனுபவம் மிக்க ஆசிரியர்களை மீண்டும் டெட் தேர்வு எழுத வற்புறுத்துவது நியாயம் குறித்தும் அவர்களுக்கு விலக்கு அளிக்க அரசு முன்வருமா என்றும் அவர் குறிப்பிட்டிருக்காருங்க. பணியில் உள்ள பழைய ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஆசிரியர்கள் கூட்ட சங்கத்தினர் தொடர்ச்சியாக எழுப்பி வருகின்றனர். பழைய ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து முழு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் இதற்காக தமிழக அரசு மத்திய அரசுக்கு தகுந்த அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் இதற்கான உரிய சட்ட திருத்தத்தினை கொண்டு வர வேண்டும் என்றும் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் முன்னேற்றம் சார்பில் கோரிக்கை வச்சுருக்காங்க. அகில பாரதிய ராஷ்டிரிய ஷைக்மிக் மகாங் என்ற தேசிய அளவிலான ஆசிரியர் அமைப்பு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு இது தொடர்பாக கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த சூழலில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த மக்களவை உறுப்பினர் இஷான் கௌதிக் சாவ்தா கேள்வி எழுப்பியிருக்காரு. தொடக்க மற்றும் இடைநிலைப் பள்ளி ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து ஆசிரியர்கள் மீண்டும் தகுதி தேர்வை எழுத எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து அரசு அறிவித்து வைத்துள்ளதா? பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுதுவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என கூறி ஆசிரியர் சங்கங்கள் அல்லது பிற தொடர்புடைய அமைப்புகளிடமிருந்து அரசுக்கு ஏதேனும் கோரிக்கை மனுக்கள் பெற்றிருக்கிறார்களா? இப்படின்ற மாதிரி எல்லாமே இவங்க கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. அனுபவமிக்க பணியில் உள்ள ஆசிரியர்களை மீண்டும் தேர்வு எழுத வைப்பதன் அவசியத்தன்மை, ஆசிரியர்களை மீண்டும் தேர்வு எழுதுவதன் அவசியத்தன்மை, நியாயப்பாடு மற்றும் தர்க்க ரீதியான காரணம் குறித்து ஆசிரியர்கள் எழுப்பியுள்ள கவலைகளை அரசு ஆய்வு செய்திருக்கிறதா? பணியிலுள்ள ஆசிரியர்கள் மீண்டும் தேர்வு வேண்டியதில்லை என்பதை உறுதி செய்ய உரிய வழிகாட்டுதல்கள் அல்லது உத்தரவுகளை பிறப்பிப்பது உள்ளிட்ட தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க அரசு உத்தேசித்திருக்கிறதா? ஆமெனில் அதன் விவரங்கள் யாவை, இல்லையெனில் அதற்கான காரணங்கள் யாவை? இது மாதிரி கேட்டிருக்காங்க. இதற்கு மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ஜெயகாந்த் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் அரசின் கல்வி அமைப்பின் பொது பட்டியலில் வருவதால் ஆசிரியர்கள் நியமனம் மற்றும் பணி நிலைகள் ஆகியவை அந்தந்த மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாக வரம்புக்குள் வருகின்றன அப்படின்றது அவங்க ஒரு பக்கம் இதை டேட்டா பேஸை குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அந்தந்த மாநிலத்துடைய நிர்வாகத்தில் வரும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இதற்கு மத்திய இணையமைச்சர் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு. உச்சநீதிமன்றம் தனது 1/9/2022 தீர்ப்பில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் 23வது பிரிவின்படி பள்ளிகளில் ஆசிரியராக நியமிக்கப்படும் பதவி உயர்வு பெறுவதும் தகுதி தேர்வு என்பது கட்டாயம், குறைந்தபட்ச தகுதி என்ற திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. எனினும் உச்சநீதிமன்றம் 29/5/2022 தேதியிட்டு சீராய்வின் கல்வி உரிமை சட்டத்திற்கு முன்பணியில் ஆசிரியர்கள் 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும், இல்லைனா அவங்கள விருப்ப ஓய்வு கொடுத்துருவாங்க அப்படின்றது அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்க. ஸோ அரசினுடைய கொள்கை முடிவு இந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி வெளியாக இருக்குது. ஸோ 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு வர ரெடியாக இருக்குங்க. நண்பர்களே, இந்த ஒரு தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தாங்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருக்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.